Hey guys, welcome to Prem SJ. ஸோ இந்த வீடியோவில் இந்த லைஃப் கிட் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லைஃப் கிட்ட நான் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸில் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்புறம் யூடியூப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சர்க்யூட் டயக்ராம் நான் டிஜிட்டலாக கிரியேட் பண்ணியிருக்கேன், அது உன் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்மிட்டர் பேக்கேஜில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு HW பேட்டரி 9 வோல்ட் பேட்டரியும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லேசர் டயோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளில் ஒரு சைடு நம்மளுக்கு மேல் ஜாக் இருக்குது, ஒரு சைடு வந்து அந்த மேல் ஜாக்கோ இல்லை ஃபீமேல் ஜாக்கோ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டிரான்ஸ்மிட்டர் பேக்கேஜில் இருந்துச்சு. இப்போ ரிசீவருக்கு நம்ம போகலாம். ஸோ இதுதான் இந்த ரிசீவர் பேக்கேஜ். இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துடலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டரில் கொடுத்த மாதிரி ரிசீவர்லேயும் ஒரு பேட்டரி ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயினானது இந்த சோலார் பேனல், அது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டர் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிள் இருக்கும், அதில் 3 ஒயர்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக கட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒயர் கட்டர் வச்சு. இதில் இப்போ 3 ஒயர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக், அது வந்து கிரவுண்டு, மீதி வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்கும். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட். பட் இதில் வந்து நம்ம வந்து மோனோ ஆடியோ தான் கொடுக்க போகிறதுனால இது ரெண்டுமே நம்ம ஷார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும், நான் கிரவுண்டை சிங்கிளாக அப்படியே விட்டுட்டோம். இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் கலரை நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷார்ட் பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரவுண்டை கனெக்ட் பண்ண போகிறோம், பேட்டரியோட கிரவுண்டை. ஸோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை இன்சுலேஷன் டேப் போட்டேன். இப்போ நம்ம ஆக்ஸோட கிரவுண்டையும் நம்மளோட லேசர் டயோடோட கிரவுண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதையும் இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் ஒரே சிம்பிள் ஸ்டெப் தான். இதுக்கு நடுவில் இந்த ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரெசிஸ்டரையும் நம்ம பேரலாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆக்ஸ் ஒயர் வரும். ஆக்ஸ் ஒயரில் இருக்கிற கிரவுண்டை நம்ம லேசர் டயோட கனெக்ட் பண்ணுறோம். ஆக்ஸோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு சிக்னலை நம்ம பேட்டரியோட கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை பேரலாக இது பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் இதை பேரலாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ நான் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதையும் இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஃபைனல் சர்க்கியூட். நம்ம ஆக்ஸ் கேபிள்லேருந்து வர 3 ஒயர்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஷார்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டை லேசர் டயோடோட கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வருது பார்த்தீங்களா, அதை பேட்டரியோட கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த பேட்டரியோட பாசிட்டிவை நம்ம ஒரு ரெசிஸ்டர் வச்சு இந்த லேசர் டயோடு கொடுத்துருக்கோம். இதுதான் டிரான்ஸ்மிட்டரோட ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் இந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டா நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் ரெடி. இப்போ நம்ம ரிசீவர் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம ரிசீவர் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பீக்கரை இந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த டயாமீட்டர் 3 இன்ச்சை இங்கே கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கரெக்டாக உள்ளே செட் பண்ணிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எப்படியோ ஃபைனலாக கட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து இது கரெக்டாக ஃபிட் ஆகுதா பார்த்துட்டு நம்ம இதை ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிடலாம். யா, கரெக்டாக ஃபிட் ஆகுது, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பிளாக் கலரில் அடிச்சிட்டோன்னா இது உள்ளே நம்ம வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த பாக்ஸ் உள்ளே வைக்க போகிறதுனால ஃபஸ்ட்டே நான் இந்த ஒயரை சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 2 ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சால்டரிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நான் சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம இதை க்ளூ கன் போட்டு பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே நான் அந்த கிளிப்பு போட்டிருந்தேன், ஸோ அதனால் இப்போ ஒயிட்டாக இருக்குது. நான் அதை திரும்பியும் பிளாக் பெயிண்ட் அடிச்சுப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படியே கரெக்டாக உள்ளே வச்சு நம்ம இந்த ஸ்பீக்கரோட ஒயருக்கு நம்ம இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்பீக்கர். பட் கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சா. ஸோ அதனால் இந்த ரெட் கலர் பேப்பரை கவர் பண்ணிவிட்டு நம்ம அதை பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ நம்ம ரிசீவர் செக்ஷனை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு டைல்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிசீவரோட செக்ஷனில் நிறைய சால்டரிங் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே டிஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேலே இந்த டைல்ஸ் வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 7805 ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வேலை பார்க்கணும்னா, இந்த 9 வோல்ட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த 9 வோல்ட்டை இது 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்பீக்கரோட வோல்ட் வந்து 5 வோல்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இதோட சென்டரில் நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சென்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரியே இந்த 3 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3த்துலேயுமே நான் இப்போ சால்டரிங் வச்சுக்கிறேன் ஒரு ஒயரை வச்சு. ஸோ நான் இப்போ 3த்தையும் சால்டரிங் பண்ணிட்டேன். அது 3மே டச் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்து இந்த இதுலேருந்து வர ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மிடிலும் அண்ட் நம்ம பேட்டரியிலேருந்து வர கிரவுண்டையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து இந்த கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டுத்தையும். ஸோ அங்கேருந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த கிரவுண்ட் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, இதை நான் சோலார் பேனலில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ சோலார் பேனலில் ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, மைனஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். பட் இது வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்குது. ஸோ பார்த்து சால்டரிங் பண்ணுங்கள். ஸோ நான் கரெக்டாக வராத மாதிரி சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஒயர் எடுத்து நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தான் சென்டர், அதில் திரும்பியும் ஒரு ஒயரை ஜாயிண்ட் பண்ணி இந்த ஒயரை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, PAM 8403 இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிரவுண்டில். ஸோ இது எங்கே கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பின் இருக்குல்ல, அதில் கொடுக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இந்த லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம PAM 8403யோட 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் கிரவுண்டை நம்ம சென்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் காமனாக. ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, சோலார் பேனலோட ப்ளஸ்ஸை சால்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ளஸ்ஸில் சால்டர் பண்ணிட்டேன். அடுத்தது நம்மளோட கெப்பாசிட்டரை எடுத்து இதில் கெப்பாசிட்டரோட மைனஸை சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் கெப்பாசிட்டரோட மைனஸ், ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் இது கூட சால்டரிங் பண்ணிக்கிறேன். இதை நான் சால்டரிங் பண்ணிட்டேன். அண்ட் இதுலேருந்து ஒரு ஒயர், அதாவது ப்ளஸ்ஸு கெப்பாசிட்டரோட ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம PAM 8403யோட இன்புட்டில் ரைட் ஆர் லெஃப்ட்டில் கொடுக்க போகிறோம். நான் இந்த தடவை ரைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ரைட்டில் கொடுத்தேன்னா ஸ்பீக்கர்னா ரைட் இன் ஆர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் எடுக்கணும். இதை வந்து தப்பாக போட்டிங்கன்னா அவுட்புட் வராது. ஸோ நான் இதை சால்டரிங் பண்ணிக்கிறேன் இங்கேயும் போர்ட்லேயும். இப்போ நான் ரைட்டில் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, பிகாஸ் இது வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. ஸோ நான் இதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் டிஜிட்டலாக நான் கீழே கொடுத்துருக்கேன் டிரைவ் லிங்க்கில். ஸோ டிரான்ஸ்மிட்டரோடதும் இருக்குது, ரிசீவரோடதும் இருக்குது, வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நான் இங்கே ரைட்டில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஸ்பீக்கரில் ரைட்டில் கனெக்ட் பண்ணுற போகிறேன். ஸோ அண்ட் நான் இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறேன். இதான் நம்ம ஸ்பீக்கர்ஸ் ஃபைனலாக பாக்ஸில் அதே அந்த பாக்ஸ்லேயே கரெக்டாக ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. இதை நான் இப்போ அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளூகன் போட்டு இந்த பாக்ஸில், அதாவது இப்போ பின்னாடியே நான் வந்து இந்த சோலார் பேனலை ஒட்டிட்டேன்னா, ஸோ பின்னாடி நம்ம ஆடியோ ரிசீவ் பண்ணி முன்னாடி இங்கே வந்து சவுண்ட் வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி நான் நீட்டாக பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஃபைனலாக இதை எப்படி பண்ணிட்டேன். ஸோ எல்லா கனெக்ஷனும் அப்படியே தான் இருக்குது. ஸோ பேட்டரியோடது இங்கே இருக்குது, பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது, முன்னாடி சோலார் பேனல் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு செட்டாக பண்ணிட்டேன். இந்த சைடு நம்மளோட கெப்பாசிட்டர், மேலே நம்ம ரெகுலேட்டர், அப்புறம் ஆம்பிளிஃபயர் போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம டிரான்ஸ்மிட்டர் சைடும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம இந்த லேசர் லைட்டை இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர்லாம் தெரியிற மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம பேட்டரியை வச்சிடலாம். ஸோ நான் அதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தட்ஸ் ஆல், அவர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே ரெடி. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ரெண்டுத்தையுமே பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன்.